வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு வர மார்ச் மாதம் நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஏ டைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜுவாலஜியில் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் கேட்பாங்க. ஸோ ஏ டைப் கொஷின் பேப்பர் பி டைப் கொஷின் பேப்பர் ரெண்டு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் பொறுத்த வரைக்கும் 70 மார்க்கு, 30 மார்க் வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் ப்ராக்டிக்கல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு 1ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் ஒரு 15 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு புக் பேக்லேருந்து 10 கேட்டுருவாங்க. ரிமைனிங் 5 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லேருந்து கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் மெயினாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து நல்லா படிச்சுட்டு போங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் ஆகட்டும், 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும் ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் நல்லா படிச்சுட்டு போங்க. இந்த வீடியோவை மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு திரும்பி ஷேர் பண்ணுங்கள். சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. அப்போ தான் உடனுக்குடன் 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த கொஷின் பேப்பர் வந்து நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ என்னென்ன 2 மார்க் 3 மார்க் கேட்டிருக்காங்க, 5 மார்க் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஷின் ஆகட்டும். எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும், வினா எண் 24க்கு கண்டிப்பாக விடையளிக்கவும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோவேறு கழுதை ஏன் மலட்டுத்தன்மை உடையதாக உள்ளது? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான 2 மார்க்கு. வை மியூல் இஸ் ஃபார் ஸ்டெரைல் இன் நேச்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா புரத வளர்ச்சி மாற்றத்தின் கழிவுப் பொருட்களை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த வேரியஸ் வேஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் புரோட்டீன் மெட்டபாலிசம். சில வகை எபித்தீலியங்கள் பொய்யடுக்கினால் ஆனவை. இதன் பொருள் என்ன? சம் எபித்தீலியஸ் ஆர் சூடோ ஸ்டாட்டிஃபைட்ஸ். ஹவு டஸ் த மீன்? மண்புழு செறிவூட்டப்பட்ட நீவீர் என்பது என்ன? அதன் பயனை கூறுக. வாட் இஸ் வெர்மி வாஷ்? மென்ஷன் இட் இஸ் எ டைப். சில டைம் நமக்கு வெர்மி வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷனில் வந்து கேட்குறாங்க. இது நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பெரிட்டோனியசிஸ் என்றால் என்ன? வாட் இஸ் பெரிட்டோனிசிஸ்? பெரிட்டோனிசிஸ் என்றால் என்ன? இது நல்லா பார்த்துக்கோங்க. மேற் சுரப்பிகளின் பயன்களை கூறுக. மென்ஷன் த யூசஸ் ஆஃப் சர்ஃபெக்டன்ஸ். வரையறு குறுக்கு கலப்பு. டிஃபைன் கிராஸ் ப்ரீடிங். ஸோ கிராஸ் ப்ரீடிங் ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க்கு. சில டைம் நமக்கு 3 மார்க்லையும் கேட்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரத்த சிவப்பணுக்கள் மற்றும் இரத்த வெள்ளை அணுக்களை நீர்க்க செய்யும் திரவங்களின் பெயர்களை எழுதுக. நேம் த ஃப்ளூயிட்ஸ் யூஸ்டு ஃபார் டைல்யூட்டிங் ஆர்பிசி அண்ட் டபிள்யூபிசி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நபரின் மூச்சும் இதய துடிப்பும் மின்சார பாய்ச்சலினால் திடீரென்று நின்றுவிட்டால் அந்த நெருக்கடி நேரத்தில் எப்படி அந்த நபரை காப்பாற்றுவாய்? If a person's breathing for heartbeat had stopped due to for electric shock, how will be for the person that by in emergency? ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் படிங்க. கண்டிப்பாக இதிலேருந்து உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்து 3 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு 6 × 3 18. இதில் 33 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெயரிடுதலுக்கான அடிப்படை விதிகளை எழுதுக. ஸோ இது ஆக்சுவலாக வந்து 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டினை 3 மார்க்கில் கேட்டாங்க. ஸோ ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் அவங்க எப்படி வேணாலுமே வந்து கேட்பாங்க. ப்ளூ பிரிண்ட்டுங்கிறது எதுவும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ரைட் டவுன் த ரூல்ஸ் ஆஃப் நாமன் கிளாச்சர் இம்பார்ட்டன்ட். மூட்டு நழுவுதலின் வகைகளை விரிக்கும். எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் டிஸ்லொகேஷன்ஸ் ஆஃப் ஜாயின்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா தவளைக்கும் தேரைக்கும் இடையே உள்ள பண்புகளை ஒப்பிடுக. குடும்பம், பற்கள், முட்டையிடுதல். ஃபேமிலி, டீத், எக் ஃபார்மேஷன். கம்பேர் த ஃபாலோயிங் கேரக்டர்ஸ் இன் ஃப்ராக், டோட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சக்சஸ் என்ட்ரிகஸ் என்பது என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 மார்க் இது. உணவு செரித்தலின் அதன் முக்கிய பங்கினை எழுதுக. வாட் இஸ் சக்சஸ் என்ட்ரிகஸ்? ரைட் அபவுட் த ரூல்ஸ் ஆஃப் டைஜஷன். மீயொலி நிலருரு தோற்றமாக்கலின் மருத்துவ முக்கியத்துவத்தை எழுதுக. ரைட் த கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அல்ட்ராசவுண்ட் இமேஜிங். ஹைப்பர் கிளைசீமியா மற்றும் அதனுடன் தொடர்புடைய கோளாறை பற்றி எழுதுக. Provide the account of hyperglycemia and is related to the disorder. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தற்போது வாழும் தாடைகளற்ற மீன்களில் இருந்து குருத்தெலும்பு மீன்களை வேறுபடுத்தி காட்டும் பண்புகளை எழுதுக. லிஸ்ட் அவுட் த கேரக்டர்ஸ் ஃபியூச்சர்ஸ் த டிஸ்டிங்ஸ் கேட்லேஜஸ் ஃபிஷஸ் அண்ட் லிவிங் ஜாய்ஸ்லெஸ் ஃபிஷஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடின் மீது ஹீமோக்ளோபின் உள்ள அவற்றின் அளவை ஆக்சிஜன் அடர்த்தி நிர்ணயிக்கிறது. இந்த வாக்கியத்தை ஹெல்டோன் வளைவு உதவியோடு ஆராய்ந்து பதில் அளிக்கவும்.
Oxygen concentration determines the hemoglobin affinity in for carbon dioxide. Analyze for statement within help of the Henley's effects of answer. இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்பதை அரசு வலியுறுத்துகிறது. இதை ஆதரிப்பதற்கான உயிரியல் ரீதியான காரணங்களை பட்டியலிடுக. A government instance of wearing helmet compulsory for two-wheelers riders. List out the biological reasons for favoring for decision. ஸோ 5 மார்க் கொஸ்டின். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக 5 மார்க் இதில் இருந்தால் உங்களுக்கு கேட்பாங்க. 5 × 5 25. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கு விரிவாக விடையளிக்கவும் வகைப்பாட்டின் படிநிலைகளை பற்றி எழுதுக. ரொம்ப முக்கியமான 5 மார்க். நமது சிறுகுடலில் செரிக்கப்பட்ட உணவு எவ்வாறு உட்கரிக்கப்பட்டு தன்மயமாக்கப்படுகிறது என்பதை விளக்குக. எக்ஸ்பிளைன் த டாக்ஸானமிக் ஹைரார்கி. ஹவு த டைஜஸ்ட் ஃபுட் ப்ரெசன்ட் இன் ஃபார் ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் அப்சார்ப்ட் இன் ஃபார் அசிமுலேட்டட் ஃபார் த எக்ஸ்பிளைன். பெரிப்ளான்டா அமெரிக்கானா செரிமான மண்டலத்தை விவரிக்கவும். ஸோ பெரிப்ளான்டா அமெரிக்கானா எதோட பேர்னா ஃப்ராக் இல்லை காக்ரோச். ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராகோட பேர் ரானா ஹெக்ஸாடாக்டைலா. புறாவில் உள்ள காற்றுப்பைகள் சிக்கலான அமைப்பு சிறப்பான நேர்ந்த சுவாசத்திற்கு உயர் வெப்பநிலை பேணுதலுக்கு உதவி புரிகிறது. இதனை ஆராய்ந்து உன் பதிலை நியாயப்படுத்துக. ஸோ இங்கிலீஷ் மீடியம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பெரிப்ளான்டா அமெரிக்கானா. அடுத்து பார்த்தீங்கன்னா த கம்ப்ளெக்ஸ்டு ஃபார் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஏர் சாக்கெட் ஃபார் த எஃபிஷியன்ட் ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் இன் மெயின்டெனன்ஸ் ஃபார் ஹை டெம்பரேச்சர்ஸ் இன் பிஜன்ஸ். அனலைஸ் ஃபார் திஸ் இஸ் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். கண்ணின் ஒளிவிலகல் குறைபாடு வகைகள் யாவை? அவற்றை நிவர்த்தி செய்யும் வழிமுறைகள் பற்றி குறிப்பு எழுதுக. அல்லது பாராதைராய்டு சுரப்பி மற்றும் அதன் குறைமிகை செயல்பாடுகள் பற்றி எழுதுக. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ரெஃப்ளெக்டிவ் எரர்ஸ் ஆஃப் ஐ? கமெண்ட் ஆன் கான்ட்ராக்டிவ் மெஷர்ஸ். ஸோ நான் மெயினாக சொல்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 5 மார்க்கை எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் கேட்பாங்க. தேனீ வளர்ப்பு தொழிலில் உருவாகும் முக்கிய பொருட்களின் பொருளாதாரத்தை எழுதுக. முக்கியத்துவம் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட். வளர்க்கப்படும் மீன்களின் பண்புகளை பட்டியலிடுக. ரைட் த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் எபிகல்ச்சர். லிஸ்ட் அவுட் த கேரக்டர்ஸ் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் ஃபிஷ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பினால் அவதியுறுகிறார். அவர் எந்த விதமான சிகிச்சை முறையினை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்துவாய் விவரிக்கும். டயாலிசிஸ் தான் சுற்றி வளர்ச்சி கேட்டிருக்காங்க. ஒருவருக்கு ரத்தம் செலுத்துவதற்கு முன்பு ரத்தம் கொடுப்பவர் அவர் பெறுபவரின் ஏற்புடைய தன்மையினை ஏபிஓ ரத்த வகையில் எவ்வாறு கண்டுபிடிப்பார் என்பதை விவரிக்கும். ஸோ ஏபிஓ பிளட் குரூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வளர்ச்சி கேட்டிருக்காங்க. A person suffering for the chronic renal failure. What are the treatment measures for will suggest and explain? How will you identify the compatibility between for the donors recipient in ABO blood group in poirins in transfusions of blood? Explain it. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே ஸ்கிப் பண்ணாத நல்லா படிங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் கேட்பாங்க. வீடியோ இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. ஸோ உடனுக்குடன் ஜுவாலஜி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.